ஹலோ எவ்ரிவன். இவ்வளோ மல்நெல்லிக்காய் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. நல்லா சீவி காய வச்சு பவுட்ரு தான் அரைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பவுட்ரு வந்து காலி ஆயிடுச்சு. அதனால தான் கிடைக்கிறப்பயே பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சீவிட்டு இருந்தேன். இதை நல்லா சீவி ஒரு 2 பிளேட்டில் வந்து நல்லா பரவலாக போட்டு ஒரு 1 வீக் வந்து நிழல்லே காய வச்சு எடுத்துக்கோங்க. ஹேர் ஃபால் இருக்கவங்க, ஹேர் வந்து நல்லா திக்காக வேணும், அப்புறம் க்ரே ஹேர் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் தரும். ஸ்கின்னுக்குமே நல்ல க்ளோ கொடுக்கும்னு சொல்கிறாங்க. விட்டமின் சி இருக்கனால ஒரு இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பவுட்ரும் தான். இதை 1 வீக் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுட்ராக வரணும். அப்படின்னா தான் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி கெட்டெல்லாம் போகாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து இந்த கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணி ஹார்ட் ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100% நேச்சுரல் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீயும் கூட. ஆம்லா பவுடர் 1 ஸ்பூன் டம்ளரில் போட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி டெய்லியும் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.